ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் லாரா டைம்ஸ். வங்கியில கணக்கு வச்சிருக்கவங்க ஏடிஎம் எந்திரத்துல பணம் எடுப்பது தொடர்பாக ரிசர்வ் வங்கி வந்து சீரான இடைவெளியில பல்வேறு அறிவுரைகளை வழங்கி வந்துட்டு இருக்காங்க. அதன் அடிப்படையில இந்தியன் பேங்க் பாத்தீங்கன்னா அவங்களுடைய வாடிக்கையாளர்களுக்கு ஒரு எஸ்எம்எஸ் அனுப்பியிருக்காங்க. அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 1 ஜூலை 2025 முதல் ஏடிஎம்மில் பணம் எடுத்தால் ரூ. 26 கட்டணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ரூ. 26 கட்டணம் எப்படி வரும், எந்த மாதிரியா பணம் எடுக்கும்போது இந்த ரூ. 26 கட்டணம் அப்படிங்கிறத பத்தின ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பெல் பட்டன் அழுத்திட்டு ஆல்ங்கிறத ப்ரெஸ் பண்ணீங்கன்னா ஃபர்தராக நாங்கள் அப்லோட் பண்ணுற யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பேங்க் அக்கவுண்ட் வச்சிருக்கவங்க ஏடிஎம்ல பணம் எடுக்கிறது தொடர்பா ரிசர்வ் வங்கி வந்து ஒரு புதிய விதிமுறைகளை வந்து சொல்லியிருக்காங்க. நம்ம அக்கவுண்ட் வச்சிருக்க பேங்கோட ஏடிஎம்லயே வந்து நம்ம பணம் எடுக்கிறோம் அப்படின்னா 5 முறை வந்து இலவசமா நம்ம வந்து பணம் எடுத்துக்கலாம். அதுக்கு எந்த சார்ஜஸும் வந்து பிடிக்க மாட்டாங்க. இதுவே வந்து நம்மளுடைய பேங்க் இல்லாம மற்ற பேங்கோட ஏடிஎம்கள்ல பணம் எடுக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு மாசத்துக்கு 3 முறை தான் நம்ம வந்து பணம் எடுக்கணும். இதுவே கிராமப்புறங்கள்ல வந்து 5 முறை நம்ம வந்து பணம் எடுத்துக்கலாம். இந்த மாதிரியான டிரான்சாக்ஷன்ஸ்க்கு வந்து எந்த சார்ஜஸுமே கிடையாது. இந்த நிர்ணயிக்கப்பட்ட அளவை தாண்டி பணம் எடுக்கும்போது ஒவ்வொரு பரிவர்த்தனைக்கும் வந்து வாடிக்கையாளர்களிடமிருந்து வங்கிகள் இந்த கட்டணத்தை வசூல் பண்றாங்க. இந்த கட்டணங்கள் வந்து பாத்தீங்கன்னா தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள் மற்றும் சில தனியார் வங்கிகளுக்கு இடையே வந்து அந்த கட்டண வேறுபாடு வந்து இருக்கும். புதிய கட்டணத்தை வந்து பெரும்பாலான வங்கிகள் வந்து மே மாசமே வந்து அமல்படுத்திட்டாங்க. ஆனா இந்தியன் பேங்க் வந்து ஜூலை 1, 2025 முதல் தான் வந்து இந்த ஏடிஎம் சார்ஜஸை வந்து அமுல்படுத்த போறாங்க. இந்தியன் பேங்கோட ஏடிஎம்ல 5 முறை பணம் எடுத்ததற்கு பிறகு 6வது முறையாக நீங்க பணம் எடுக்கிறீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ரூ. 23 பிளஸ் ஜிஎஸ்டி வந்து நீங்க கட்டணமா வசூலிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவே பணம் எடுக்காம மற்ற பரிவர்த்தனைகள், அதாவது ஸ்டேட்மெண்ட் பார்க்கறது, பேலன்ஸ் செக் பண்றது, இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரூ. 11 பிளஸ் ஜிஎஸ்டி வசூலிக்கப்படும் அப்படின்னு இந்தியன் பேங்க்ல இருந்து தெரிவிச்சிருக்காங்க. இதுவே இந்தியன் பேங்க் ஏடிஎம் இல்லாம வேற பேங்க் ஏடிஎம்ல நீங்க போய் 3 தடவைக்கு மேல பணம் எடுக்கிறீங்க அப்படின்னா, ஏற்கனவே இந்தியன் பேங்க் பார்த்தீங்கன்னா வேற பேங்க் ஏடிஎம்ல நம்ம பணம் எடுக்கும்போது ரூ. 21 பிளஸ் ஜிஎஸ்டி ரூ. 3.78 சேர்த்து ரூ. 24.78 வந்து நம்ம கிட்ட இருந்து வசூல் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாங்க. இப்போ அந்த அமௌண்ட் வந்து ரூ. 2 அதிகரித்து ரூ. 26.78 நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. அதுவே நிதி அல்லாத சேவைக்கு ரூ. 11 பிளஸ் ஜிஎஸ்டியும் வந்து நம்மளுக்கு கட்டணம் நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. அதர் பேங்க் ஏடிஎம்ல பணம் எடுக்கும்போது ஏன் இந்த சார்ஜஸ் வந்து அதிகப்படியா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம கணக்கு வச்சிருக்க பேங்க் வந்து அந்த வங்கிகளோட வாடிக்கையாளர்களுக்காக சேவையாற்றியதற்காக ஏடிஎம் உள் பரிமாற்ற கட்டணங்களை வந்து அதர் பேங்க்குக்கு வந்து கட்டணும். அதுக்காகவே வேற பேங்க் ஏடிஎம்ல இருந்து நம்ம பணம் எடுத்தோம் அப்படின்னா எந்த பேங்க் ஏடிஎம்ல எடுக்கிறோமோ அந்த பேங்க்குக்கு வந்து நம்ம இந்தியன் பேங்க் வந்து பணம் கட்ட வேண்டியதா இருக்கும். அதுக்காக உள்ள சார்ஜஸை தான் வந்து அவங்க நம்ம கிட்ட இருந்து எடுத்துக்கிறாங்க. அதனால 1 ஜூலை 2025 முதல் எந்த மாதிரியான கட்டண மாற்றங்கள் இருக்கும் அப்படிங்கிறத இந்தியன் பேங்க் தரப்புல இருந்து அறிவிச்சிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்த யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனோட உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.